இப்போ இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி வேரியேஷன் இன் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல அட்டாமிக் as well as ionic radii. Ionic radii. Radii is the plural of radius. So atomic or ionic radii, இதில் வந்து the atomic radii or ionic radii of D block elements is less than that of P block elements and but greater than that of S block elements. ஏன் சொன்னா S block elements leftல இருக்கு, அது ரைட்ல இருக்கு. ஒரே ஷெல்ல ஸ்கிரீனிங் எஃபெக்ட்ல அடிஷனல் எலக்ட்ரான்ஸ் இப்போ இங்கே போக போக அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆடட் எலக்ட்ரான்ஸ் கோ டு த பெனல்டிமேட் ஷெல்னு ஏற்கனவே பார்த்தோம். புதுசாக போகிற எலக்ட்ரான் உள்ள செல்லுக்கு தான் போகுது. அதனால சைஸ் இன்க்ரீஸ் இருக்கா. ஸோ இட் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் ரைட் சைடில் தான் பி பிளாக் அங்கே இருக்கு. ரைட் சைடில் பி பிளாக், லெஃப்ட் சைடில் எஸ் பிளாக். எஸ் பிளாக்கோட ஜாஸ்தி இருக்கும் சைஸு, பி பிளாக்கோட கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு பீரியடுக்கு மட்டும் ட்ரெண்டை பார்ப்போம். ஸோ அட்டாமிக் ரேடியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் பீரியடில் ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். இதில் பார்த்தோம்னா இந்த அட்டாமிக் ரேடி கொடுத்துருக்கு சேம் யூனிட்ஸ் 144 ஆங்ஸ்ட்ராங், 130 சேம் 132, 122, 118, 117, இதுவும் 117 தான், 117, 116, 115, 117, 125 இப்படி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடி decreases from scandium to chromium. Scandium to chromium decreases 144 இருந்து 118 வரைக்கும் decreases from scandium to chromium. ஆனால் அதுக்கப்புறம் it remains same. ஸோ மறுபடியும் டிக்ரீஸ் ஆரம்பிக்குது. ஸோ அந்த பக்கம் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அதனால இன்க்ரீஸ். இப்போ ஜிங்க் வந்து ஜிங்கோட பிஹேவியர் ஈவன் இஃப் இட் இஸ் அ டி பிளாக் எலிமெண்ட், ஜிங்க் சால்ட்ஸ் ஆர் கலர்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜிங்க் சால்ட்ஸ் ஆர் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், their salts are colored, zinc salts are colorless. Zinc salts are colorless. அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் வேரியேஷன், ஏன்னா அது ஜிங்கோட ட்ரீட்மெண்ட் தனியாக பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் டிக்ரீஸ், ஹியர் இட் ரிமைன்ஸ் சேம். ஒய் இது எல்லாத்துக்குமே ரீசன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தீஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அல்லாட்னா ஷீல்டிங் எஃபெக்ட். ஏற்கனவே பார்த்தோம் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் and or shielding effect. ஒன்று nuclear charge. These are the factors influencing the size. Screening effect na the electrons of the inner shell act as a screen to the electrons of the outermost shell so that the முதல்ல ரேடியஸை எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Radius is defined as the distance of the nucleus from the outermost orbital. அதுதான் ஞாபகம். அப்ப outermost orbital உள்ள எலக்ட்ரான், not the outermost orbital. outermost orbital உள்ள எலக்ட்ரான். so இப்ப outermost orbital உள்ள எலக்ட்ரான் it is shielded by inner electrons. அப்படின்னு சொன்னா இதோட பொசிஷன் வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இது act as a screen or shields, provides repulsive effect. இது எல்லாம் சேர்த்து they influence the size. அடுத்தது நியூக்ளியர் சார்ஜ். சைஸ் ஆஃப் த atom is a நியூக்ளியர் சார்ஜ் கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஹையர் நியூக்ளியர் சார்ஜ். பட் இப்போ இங்கேருந்து போறச்ச ஹையர் நியூக்ளியர் சார்ஜ். என்ன சார் அடுத்த டவுட் வரலாம், என்ன சார் அட்டாமிக் நம்பர் கூட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே கூடுது, இது ஏன் நியூக்ளியர் சார்ஜ் கூடுதுன்னு தனியாக கேட்குறோம் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இப்போதான் பார்த்தோம் இந்த பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. புதுசா வந்த எலக்ட்ரான் வந்து பழைய ஷெல்லுக்குள்ள இன்னர் ஷெல்லுக்கு போகுது. ஆக்சுவலா இன்னர் ஷெல்ஸுக்கு போகுது. அதோட எஃபெக்ட் சரியா இருக்காது. இஃப் இட் இஸ் இன் த அவுட்டர் ஷெல் இட் வில் ஹேவ் டிஃபரண்ட் பிஹேவியர். இஃப் இட் கோஸ் டு த இன்னர் ஷெல் அப்ப எஃபெக்ட் நியூக்ளியர் சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆக்சுவலா இந்த ரெண்டு எஃபெக்டும் ஒண்ணுக்கு ஒன்று அப்போசிங் எஃபெக்ட். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் as well as nuclear charge effect, they oppose each other. Increased nuclear charge ங்கிறதுனால தான்
increased nuclear charge oda effect இந்த பக்கம். Screening effect explains this. So the explanation for the behavior is the screening effect from scandium to chromium. அப்புறம் எப்போதுமே ரெண்டு எஃபெக்ட்டுமே இருக்கும். அப்ப என்ன சார் இங்க மட்டும் இதை சொல்றோம் இங்க இதை சொல்றோம்னா எப்போதுமே ரெண்டு எஃபெக்ட்டும் இருக்கும். இங்க வந்து டாமினேட்டிங் எஃபெக்ட் இஸ் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இந்த போர்ஷனுக்கு டாமினேட்டிங் எஃபெக்ட் இஸ் நியூக்ளியர் சார்ஜ், எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த சைஸ் வேரியேஷன். இதுல வந்து ஜிர்கோனியமும் ஆஃப்னியமும் சேம் சைஸ். ஜிர்கோனியம் ஆஃப்னியம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பீரியடை தான் பார்த்துருக்கோம். எல்லா பீரியடையும் பார்க்கல. சாலியன்ட் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டு எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம். ஜிர்கோனியம் தான் இருக்கு 40 H ஆஃப் ஆஃப்னியம். ஸோ ஜிர்கோனியமும் ஆஃப்னியமும் சேம் சைஸு. அது ஏன் அப்படின்னு சொன்னா ஜிர்கோனியம் ஆக்சுவலாக இது ஒரு குரூப்ல போகுது. டைட்டேனியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம். இப்போதான் நம்ம பார்த்துருக்கோம் அலாங் எ குரூப் சைஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். Along a group size increases. So hafnium is in the next group to that of zirconium. அப்ப அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆனா சைஸ் இன்க்ரீஸ் ஆகல. ரீசன் lanthanide contraction. அதனால தான் இதுக்கு பேரு lanthanide contraction. lanthanide தனியா இன்னொரு பெனல்டிமேட் ஷெல்லுக்கு இன்னொரு ஷெல் கிரியேட் பண்ணிடுச்சு. இத்தனை நேரம் டி பிளாக்கே ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எஃப் பிளாக் வேற உள்ள சேர்ந்துருது. ஸோ இப்போ 6Sக்கு அடுத்தது 5D கூட போகல. 6Sக்கு அடுத்த 4F உள்ள இன்னும் ரெண்டு ஷெல்லு தள்ளி போகுது. ஸோ அதனால இந்த ஃபினாமினனுக்கு பேரு lanthanide contraction. Contractionனா the additional electrons go to the innermost orbitals. If they go to the actually ஒரு இருக்கு நியூக்ளியஸ் இருக்கு, some electrons are இருக்கு. அப்படின்னா நம்ம அவர் எக்ஸ்பெக்டேஷன் அடிஷனல் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல வந்ததுன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்மளோட எதிர்பார்ப்பு. அதான் மீனிங். ஆனா அடிஷனல் எலக்ட்ரான் உள்ள போயிடுது, பக்கத்துல போனோம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போகுது. ஸோ இஃப் த அடிஷனல் எலக்ட்ரான் கோஸ் இன்னர் நியூக்ளியர் சார்ஜ் இன்ட்ராக்ஷன் இஸ் மோர். இப்போ நியூக்ளியர் சார்ஜஸ் கூலம்பிக் ஃபோர்ஸஸ் நமக்கே தெரியும். F is proportional to Q1 Q2 by R squared. அப்ப R decreases if it goes to inner shell. If it R decreases, force nuclear increases. அதனால தான் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லிட்டே இருக்கோம். நியூக்ளியர் சார்ஜ் எங்க இருந்து டவுட் வந்ததுன்னா சார்ஜ் சேம் தான், ஆனா டிஸ்டன்ஸ் குறைஞ்சு போயிடுது. இஃப் இட் கோஸ் டு த இன்னர்மோஸ்ட் ஷெல் டிஸ்டன்ஸ் குறைஞ்சு போயிடுது. இதுல செகண்ட் இன்னர் ஷெல்ல போறதுனால ஆக்சுவலி இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு contraction in size or reduction in size. அதனால இந்த phenomenon-க்கு பேரு lanthanide contraction. lanthanide வந்து tend to reduce the, அதனால எவ்வளவு தூரம் ரெடியூஸ் ஆயிருக்குன்னா ஒரு குரூப்ல இருந்து ஒரு பீரியட்ல இருந்து அடுத்த பீரியடுக்கு போகும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். லித்தியம், சோடியம், லித்தியத்தோட சோடியம் பெருசு, சோடியத்தோட பொட்டாசியம், ருபீடியம் சைஸ் பெருசாகிட்டே போகுது. எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பெருசு. ஆனா இங்க அடுத்த குரூப்ல சைஸ் பெருசா அப்படியே நிக்குது. இத்தனைக்கும் 40, இங்க வந்து 72 32 நியூ எலக்ட்ரான்ஸ் ஆகுது. அடிஷனலா 32 எலக்ட்ரான் போயும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகல. அப்ப that is called lanthanide contraction. So they are explained based on the lanthanide contraction. So this explains the behavior of atomic as well as ionic radiation. Ionic radiation வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். சைஸ் as well as சார்ஜ் அதே ரூல் தான். கேட்டையான் இப்போ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு கேட்டையான் இஸ் ஆஃப் லெஸ் சைஸ் தேன் தி மூணு எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்டை கம்பேர் பண்றோம், A plus A minus, ஒரே எலிமெண்ட். ஸோ த சைஸ் ஆஃப் A plus is less than that of A which is less than that of anion, which is அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எஃபெக்ட் ஆஃப் சார்ஜ் ஆன் தி size of the ion or metal. அடுத்தது metallic behavior. Almost all the elements are metals. இது வந்து metallic character. So ஏன் சொன்னா outermost இது ஏன் அந்த metallic behaviorக்கு என்ன ரீசன்? All the d block elements are metals. ஏன் சொன்னா இதுக்கு வெளியில உள்ள configuration completely filled. இதுக்கு வெளியில உள்ள கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்லி. இப்ப டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம்? ns2 n-1 d 1 to 10 அப்படி எழுதுவோம். சோ ஞாபகம் வச்சுக்கணும் 4s2 3d
அப்படின்னா நியூக்ளியஸ் 1 2 3 4. ஸோ 1s2ல முடிஞ்சிடும். 2s2 2s2 2p6 இங்கே ஒரு 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கோ. 1 2 3 4 5 6 7 8. ஸோ செகண்ட். அப்புறம் 3s2 3லேயும் ஒரு 8 எலக்ட்ரான் வந்துடும். 3 4 5 6 7 8. 3s2க்கு அடுத்தது நடுவில் ஆக்சுவலாக 3d ஆர்பிட்டால்னு ஒன்று இருக்கு. நடுவில் 3d ஆர்பிட்டால்னு இருக்கு. ஆனால் 3s2 ஆர்பிட்டால் தான் உள்ள இருக்க வழிய அதோட இதோட எனர்ஜியை காட்டிலும் இதுக்கு எனர்ஜி E1 வச்சுனோம்னா இதுக்கு எனர்ஜி E2 வச்சுனோம்னா E1 இஸ் லெஸ் தென் E2. அதாவது 4s இஸ் ஆஃப் லெஸ் எனர்ஜி லெவல். அதனால தான் இதில் வர்ற ப்ராப்ளம் எல்லாமே எனர்ஜி லெவல் பிரகாரம் பார்த்தா ஹையர், பட் நியர் த நியூக்ளியஸ்னு பார்த்தா லோயர். ஸோ இப்போ இந்த 3p முடிஞ்ச பிறகு 4sக்கு போயிடும். 4sக்கு 2 எலக்ட்ரான் போயிடும். அதுக்கப்புறம் தான் 3dக்கே வருது. அதான் இதில் உள்ள எல்லா ப்ராப்ளமே. ஸோ இதை எல்லா டி பிளாக் எலிமெண்ட்ஸை எடுத்து பார்த்தாலும் இதுதான் காமன் கான்ஃபிகரேஷன். காமன் கான்ஃபிகரேஷன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு, இன்னர் ஷெல் only not filled. So the outermost completely filled shell explains the metallic behavior. எல்லாமே metals மெட்டலோட ப்ராப்பர்ட்டி hard metals are harder materials. Ductility, ductile tube, capacity to be formed in the form of tubes. Ductility, malleability, capacity to be drawn in the form of sheets. இதெல்லாம் வந்து malleability. So ductile, malleable with bright luster. நல்லா மெட்டல் பாலிஷ்னு பேசுகிறோம். எல்லா மெட்டலையும் நல்லா பாலிஷ் பண்ணோம்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். வீட்டில் ஏர்சிலர் பிளேட் எடுத்து கூட முகம் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆல் தி மெட்டல்ஸ் நோட்டட் ஃபார் த லஸ்டர். லஸ்டர்னா பளபளப்பு, malleability கம்பியாகவோ தகடாகவோ நீட்டுறது. இது குழாய் டக்ட். இது ஹார்ட்னஸ், நோட்டட் ஃபார் த ஹார்ட்னஸ். ஸோ இது வந்து மெட்டாலிக். இதுல வந்து அடிக்கடி क्वेश्चन ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல் தி D block elements as well as their compounds are characterized by colored cations and colored metals. Metal transition metal colored, transition metal salts colored, transition metal compounds colored. ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்தோம். What is the reason for the color of the transition metal? இப்போ இதெல்லாம் எஸ் பிளாக் எலிமெண்ட் பார்த்தோம், பி பிளாக் எலிமெண்ட் பார்த்தோம். அதெல்லாம் எதுவுமே கலர் மாதிரி தெரியல. சல்ஃபர், ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாம் கலர்லெஸ் கேஸ். நைட்ரஜன் ஆக்சைடு வேணா ப்ரௌன் கேஸாக இருக்கலாம் வழியே. நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஒரிஜினலி தேர் கலர்டு, அது கலர்லெஸ். ஸோ அந்த இது. ஆனால் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அதுக்கு கலருக்கு காரணம் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிள் ரீசன் இஸ் வாட் இஸ் கால்ட் DD transitions. DD transition d ஆர்பிட்டால்ல இருந்து d ஆர்பிட்டால் 5 டைப் ஆஃப் d ஆர்பிட்டால் இருக்கு. இப்போ சும்மா வச்சுக்கோ, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். 3s 3p இங்கே இருக்கிறதா வச்சுக்குவோம். இந்த பக்கம் 4s இருக்கு. புரியுறதுக்காண்டி நமக்கு வேண்டிய ஆர்பிட்டாலை மட்டும் வரைஞ்சிருக்கு. இங்கே 3sல 2 ஆர்பிட்டால் இருக்கும், 3pல 6 ஆர்பிட்டால் இருக்கணும், 3 ஆர்பிட்டால் இருக்கும். 3pல 3 ஆர்பிட்டால், 4sல 2 ஆர்பிட்டால். அதுக்கப்புறம் 3dல இப்படி இருக்கு. இப்போ இங்கே ஃபில்லப் ஆகி 3s2 எல்லாம் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுக்குன்னு வச்சுக்கோங்க. 3p இதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஃபில் ஆகிடுனா கம்ப்ளீட்லி ஃபைன். அடுத்த எலக்ட்ரான் 4sக்கு போகுது. 4s1 4s2. ஸோ 4s1 4s2. ஸோ 3s1 3s2, 3p1 3p2 3p3 3p4 3p5 3p6. அடுத்து இப்போ இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கோ. இப்போ இந்த 2 ஆர்பிட்டாலோட எனர்ஜி லெவலை கம்பேர் பண்ணுவோம். இது எல்லாத்தோடையும் இதோட. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 4s is less than 3d. less than far, not far less than. 4s is almost equal to that of 3d. இப்போ ஒரு லைட்டாக ஹீட் பண்ணவால சாதாரண கண்டிஷன்லையும் ஒரு 4s எலக்ட்ரான் 3dக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா உள்ள தானே போகுது. இங்கே இதுக்கு முன்னாடி நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸோட இன்ட்ராக்ஷன் இருக்கு. அதனால it will be interacted towards. So one of the 4s electron will go to 3d. இல்லை 2 இருந்தால் கூட 3dல 1ல போயிடும். இல்லை 3dலேயே கொஞ்சம் ஃபுல்லாக இருந்ததுன்னா கூட 3dல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம்.
ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே போகலாம். ஸோ 3D-குள்ளே நிறைய வேரியேஷன் இருக்கு. ஸோ there is a possibility of transition of electrons within the d orbitals. But the d orbitals and 4s orbitals, they have smaller energy difference. This energy difference is emitted as light. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் E equal to h nu இல்லாட்டினா E equal to hc by lambda. லாம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் லைட். ஸோ நம்ம விசிபிள் லைட்டுக்கு வெப்கியா violet, indigo, blue, green, yellow, orange, red. இது வந்து 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இல்லாட்டினா 4000 ஆங்ஸ்ட்ராங்லேருந்து 7000 ஆங்ஸ்ட்ராங். இந்த எமிட்டட் எனர்ஜி வந்து இந்த ரேடியேஷனில் இருக்கிறதுனால தான் they possess visible light color. So this explains the color. So the color of the metals, d block elements, is due to the color of the metals. So zinc is a metal, it is also a d block element. It is not, zinc salts are not colored. So color of the many of the d block elements is based on the dd transitions.